எங்கேயும் எப்போதும் படத்துல வந்துட்டு கோவிந்தா சாங். இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அந்த ஒர்க்கோட நம்ம வந்துட்டு இணைஞ்சிரணும். அந்த கேரக்டர் வந்து நம்மளா அசாசினேட் பண்ணி பண்ணா தான் அந்த ஒர்க் வந்து செம பெர்ஃபெக்ட்டா வரும். அந்த வகையில கோவிந்தா சாங் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவருக்கு இந்த மாரி பெர்சனல் லைஃப்ல இந்த மாரி நடந்திருக்குமோ, அல்லது அத ஃபீல் பண்ணி பாடியிருக்காரோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அந்த மாரி பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா சார் உங்களுக்கு? அப்படிலாம் இல்லை. நமக்கு என்ன ஸ்டோரி தானே, ஸ்டோரியை உள்வாங்கிறது தான் நம்மளுடைய மெயின் திங். ஸோ அப்படி பார்த்தா சோகம்னா சோகமாக போடுறோம், லவ்னா ஜாலியாக போடுறோம், ஒரு ஹாப்பி சாங் குத்து சாங்னா பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒரு சாங் பண்ணுறோம். ம். எல்லாத்துலேயும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வந்தால் தான் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த எமோஷன்ஸ் அது நமக்கு புரியும். ஸோ அதனால் அது அது பண்ணுறது. கோவிந்தா வந்து விஜய் பிரகாஷ் ம். தான் பாடியிருப்பார். அதே மாதிரி அந்த சாங்கோடைய ஸ்பெஷாலிட்டியே அந்த லிரிக்ஸ் தான். நான் ம். முத்துக்குமார் சாரோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ம். அந்த பிக்சரைசேஷனும் சரவணன் சாரோடது எக்ஸலண்ட்டாக இருக்கும்.